வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடைந்து நாளை மறுநாளுக்குள் புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இந்திய கடல் பகுதிகளில் 3 சுழற்சிகள் நிலவுவதாக கூறிய அவர், அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாளுக்குள் புயலாக வலுவடையும் என்று கூறிய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா, வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் இயல்பான அளவை பெய்திருப்பதாக குறிப்பிட்டார். அடுத்து வரும் சில நாட்கள் நம்ம மழை எதிர்பார்ப்பதனால் நவம்பர் நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் தான் நாம எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் 30ஆம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும். அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும். குமரிக்கடல் மற்றும் இலங்கையின் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் தமிழ்நாட்டில் அதிக மழை பெய்யக்கூடும் என்றும் அமுதா தெரிவித்தார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் புயல் உருவாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நவம்பர் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகையில் மிக கனமழையும், 29ஆம் தேதி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் மிக கனமழையும், நவம்பர் 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. கரூர் மாவட்டத்தின் தாந்தோன்றிமலை, பசுபதிபாளையம், வேலுச்சாமிபுரம், காந்தி கிராமம், சின்ன ஆண்டான் கோவில், கரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல் கொடைக்கானலில் தொடர் மழையால் மன்னவனூர் மலைச்சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் மரம் அகற்றப்பட்ட நிலையில் போக்குவரத்து சீரானது. அதேபோல வில்வெட்டி சாலையிலும் பாறைகளுடன் மண் சரிந்து விழுந்து போக்குவரத்து பாதித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம், புத்தூர், திருவெண்காடு, பூம்புகார், பழையார், திருமுல்லை வாசல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் தேங்கியது. நாகப்பட்டினத்தில் பெய்த கனமழை காரணமாக 25வது வார்டில் உள்ள செம்மரக்கட்டை, கீழ்சந்து பகுதிகளில் வீடுகளுக்குள் நீர் புகுந்தது. படுக்கைகள், மின் சாதனங்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மழை நீரில் நனைந்து சேதமடைந்தன. சிதம்பரத்தில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் சக்தி விலாசம் கிராமத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. கடலூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் குறிஞ்சிப்பாடியை அடுத்த வெங்கடாம்பேட்டை கிராமத்தில் வசித்து வரும் ரவிச்சந்திரன் என்பவரின் ஓட்டு வீடு சுவர் இடிந்து விழுந்தது. அப்போது ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் வீட்டின் வெளியே இருந்ததால் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலையில்லா மிதிவண்டிகள் மழையில் நனைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிதம்பரம் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான சாலையான வேணுகோபால் பிள்ளை தெரு, SP கோவில் தெரு மற்றும் கடலூர் செல்லும் வடக்கு மெயின் ரோடு உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிதம்பரம் அருகே உள்ள லால்புரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 100 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிக்காக இணைப்பு சாலை அமைக்கும் பணி காரணமாக மழைநீர் வடிவதற்கு வழியில்லாமல் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வெளியில வர முடியல, மேலே ஏற முடியல, எங்களை வீட்டை விட்டு கூட வெளியில வர முடியல. வீட்டு உள்ள தண்ணி பூந்துருச்சு. தண்ணி பூந்ததால பாம்பு, பள்ளி எல்லாம் வீட்டு உள்ள ஏறி வருது.
நாகப்பட்டினத்தில் பெய்து வரும் கனமழையால் சவுந்தரராஜன் பெருமாள் கோயில் நீலாயத்தாட்சி அம்மன் கோயிலுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதேபோல வெளிப்பாளையத்தில் அகஸ்தீஸ்வரர் கோயில் குளம் நிரம்பி அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள சங்கிலிப்பாறை ஓடை, மாங்கனி ஓடை, கருப்புசாமி கோயில் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து திருப்பித் தர அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கமளித்திருக்கிறார். விசாரணை இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் இருந்து யாருடைய பெயரையும் இருந்து நீக்க முடியாது என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 6,16,00,000 வாக்காளர்களுக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எந்த வாக்காளருக்கு ஒரு இன்கொயரி பண்ண இல்லாம, ஒரு ரீசன் இல்லாம எந்த இஆர்ஓ பட்டியலிருந்து எடுக்க முடியாது. தெளிவா சொல்லிருக்காங்க. எந்த வாக்காளர் பேர் ரோல்ல இல்லை, நம்ம சொல்லணும் எது காரணமாக அவங்க இல்லை ரோல்ல. நம்ம பூத் வைஸ் ஒரு வாக்குச்சாவடி போலிங் பூத் வைஸ் சொல்லி ஆகணும். நீக்கப்படும் பெயர்கள் இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள், கணக்கெடுப்பு படிவங்கள் கொடுக்காதவர்கள் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வெளியிடப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். அந்த பட்டியல்ல ஒரு 4 கேட்டகரிஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஒன்னு டெத், ஒன்னு ஆப்சென்டி, ஒரு பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் கார்டு ஏற்கனவே இருக்கு டூப்ளிகேட். அதுல இன்னொன்னு காலம் கூட இருக்கு, எனுமரேஷன் ஃபார்ம் அவங்க வாங்கவே இல்லை. இந்த 5 கேட்டகரிஸ்ல நம்ம தெளிவா எல்லா இடத்துல டிஸ்ப்ளே பண்ணுவோம். வாக்காளர்கள் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை பூர்த்தி செய்துவிட்டு கூடுதல் தகவல்களை உதவி மையங்கள் அல்லது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் கேட்டு பூர்த்தி செய்து படிவங்களை கொடுத்துவிட வேண்டும் என அர்ச்சனா பட்நாயக் கூறினார். எஸ்ஐஆர் படிவங்களை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் அதற்கு மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது எனவும் அர்ச்சனா பட்நாயக் திட்டவட்டமாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தில் வாக்காளர் கையெழுத்து போட்டு கொடுத்தால் மட்டுமே பட்டியலில் பெயர் சேர்க்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணீங்க. பிஎல்ஓஸ் இல்லைன்னா அந்த வாலண்டியருடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு உங்க எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி தயவு செய்து அதை கொடுத்துங்க உங்க கன்சர்ன்ட் பிஎல்ஓ கிட்ட. அந்த இஆர்ஓ ஏஇஆர்ஓ அதை செக் பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் ஃபுல்லா ஃபார்ம் பண்ண முடியல, சரியா ஃபார்ம் பண்ண முடியல, அவங்க திருப்பி அதை ஃபில் பண்ணி ஆட் பண்ணணும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவம் சமர்ப்பிக்கப்பட்டதை தேர்தல் ஆணைய இணையதளம் மூலம் எளிதாக அறிந்து கொள்ளலாம் என்று கூறிய அர்ச்சனா பட்நாயக், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்து வரும் புகார்களில் உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். முகவரி மாறிய வாக்காளர்கள் படிவம் எட்டை நிரப்பித் தர வேண்டும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இல்ல, ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு உள்ள ஷிஃப்டட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கறோம், அவங்க ஆட் பண்ணி ஆகணும். வேற கான்ஸ்டிடியூன்சி போயிருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் 8 தான் கொடுக்கணும். ஃபார்ம் 8 அங்கிருந்து பீகார் இல்லை எந்த மாநிலத்திலிருந்து இங்க வந்துட்டு சேர்க்கணும்னா அவங்க ஒரு ஃபார்ம் 8 ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் ஃபார்ம் 8 நம்ம கிட்ட ரொம்ப கம்மி தான் வந்துச்சு. ஒரு 869 ஆட் ஃபார்ம் 8 தான் வந்துச்சு மொத்தமா. ஏதாவது ஒரு காரணத்திற்காக வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் வரவில்லை என்றால் அவர்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்க கால அவகாசம் அளிக்கப்படும். அப்போது அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்ப்பதற்கு படிவம் 6 நிரப்பித் தர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை 3000 பேர் புதிதாக சேர்க்க விண்ணப்பித்துள்ள நிலையில் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அர்ச்சனா பட்நாயக் கூறினார். செல்போன் சிம் கார்டு சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அது யார் பெயரில் வாங்கப்பட்டதோ அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. தனிநபர்களின் செல்போன் எண்களை பயன்படுத்தி மோசடி நபர்கள் அதிக அளவில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வரும் சூழலில் இது தொடர்பாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதன்படி தனிநபர்கள் தங்கள் சிம் கார்டுகள் மற்றும் செல்போன் பாதுகாப்பாக வைத்திருப்பது அவர்களின் பொறுப்பு என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்போன்களை அடையாளம் காண உதவும் IMEI எனப்படும் சர்வதேச செல்போன் அடையாள எண் சேதப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்றும், IMEI மாற்றப்பட்ட செல்போன்கள், மோடம்களை பயன்படுத்துவது சட்டவிரோத செயல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசடி ஆவணங்கள் அல்லது ஆள்மாறாட்டம் மூலம் சிம் கார்டுகளை வாங்குதல் போன்றவை குற்றச் செயலாகவே கருதப்படும் எனவும்
தனிநபர்கள் தங்கள் சிம் கார்டுகளை அடையாளம் தெரியாத நபர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒருவரின் சிம் கார்டு தவறாக பயன்படுத்தப்படும் பட்சத்தில் அந்த சிம் கார்டு பதிவு செய்யப்பட்ட பயனர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இச்சட்டத்தின் கீழ் குற்றச்செயல் உறுதிப்படுத்தப்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை எச்சரித்துள்ளது. கார்த்திகை தீப திருவிழா களை கட்டி உள்ள நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடைபெற்ற சுவாமி ஊர்வல காட்சிகளை இவை. கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாளான நேற்று இரவு அண்ணாமலையார் கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து திருக்கோயில் ராஜகோபுரம் முன்பு உள்ள 16 கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். தென்காசி அருகே 2 பேருந்துகள் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. தென்காசி அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 5 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி பேருந்து நிலையத்திலிருந்து கோவில்பட்டிக்கு MR கோபாலன் என்ற தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. எதிர் திசையில் ராஜபாளையத்திலிருந்து சங்கரன் கோவில் வழியாக தென்காசிக்கு KSR என்ற தனியார் பேருந்து வந்து கொண்டிருந்தது. துரைசாமியாபுரம் அருகில் உள்ள காமராஜர் நகர் பகுதிக்கு வரும்போது KSR பேருந்து அதிவேகத்தில் முன்னே சென்ற வாகனத்தை முந்த முயன்றுள்ளது. அப்போது எதிர் திசையில் வந்த MR கோபாலன் பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. 2 பேருந்துகளும் அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இன்னும் 2 ஸ்டாப் முடிஞ்சா இறங்கியிருப்பேன். தோல்ற தூக்கவே முடியல. எனக்கு முந்தின சீட் வரை அந்த கம்பி வந்து ஒரு 4-5 பேர் எந்திக்கவே முடியாம அப்படி உள்ள அமைக்கி இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு. உள்ள போய் பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு ரணகலமா இருக்காங்க. இந்த நிலையில் படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றைய ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 5000ஆகவே நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் முந்தைய வருடங்களை விட இந்த மண்டல காலத்தில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தினசரி ஆன்லைன் மூலம் 70,000 பேருக்கும் ஸ்பாட் புக்கிங் மூலம் 20,000 பேருக்கும் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஸ்பாட் புக்கிங் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் சபரிமலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. அதனையடுத்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 5000ஆக குறைக்கப்பட்டதால் கடந்த சில நாட்களாக பக்தர்கள் எளிதில் தரிசனம் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை ஒவ்வொரு நாளின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகரித்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று முதல் ஸ்பாட் புக்கிங் 10,000ஆக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை 5000ஆகவே நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 நாட்களில் சபரிமலையில் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 7,50,000 தாண்டியதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 3 பவாரியா கொள்ளையர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு பெரியபாளையம் அருகே தானா குளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த 5 பேர் கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இந்த வழக்கில் ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளிகள் 2 வட மாநிலத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 சிறையிலேயே இறந்துவிட்டனர். ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவாகிவிட்டனர். மீதமுள்ள ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கை விசாரித்த சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேரை குற்றவாளிகள் என அறிவித்து நவம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ராகேஷுக்கு 5 ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி மற்ற இருவரான ஜெகதீஷ், அசோக் ஆகியோருக்கு தலா 4 ஆயுள் தண்டனையும் தலா 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த தண்டனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். ஜெயில்தார் சிங் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாததால் அவர் விடுதலை செய்யப்பட்டார்.
எம்டிசி பயணிகள் இனி சென்னை ஒன் ஆப் மூலமாகவே 1000 மற்றும் 2000 ரூபாய் பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. நான் ஏசி பேருந்து பயணிகளின் வசதிக்காக 1000 ரூபாய் மதிப்புள்ள பயணச்சீட்டும், அனைத்து வகை பயணிகளுக்காக 2000 ரூபாய் மதிப்புள்ள பயணச்சீட்டும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் இவற்றை இனி நேரடியாக சென்னை ஒன் ஆப் மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணச்சீட்டை பெற்றவுடன் மின்னணு முறையில் அவற்றை காட்டினால் பெயர், தேதி மற்றும் பிற விவரங்கள் சரியாக உள்ளனவா என நடத்துனர் உறுதி செய்வார். பயணச்சீட்டை காட்டி உரிய ஓடிபியை உள்ளீடு செய்தோ அல்லது QR குறியீட்டை ஸ்கேன் செய்தோ பயணச்சீட்டை அவர் உறுதி செய்து ரசீதை வழங்குவார். இந்த புதிய நடைமுறைகள் குறித்து பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரப்பத நெல் கொள்முதல் விவகாரத்தில் முதலமைச்சரின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருக்கிறார். கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத வரம்பை உயர்த்த வைக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க துணை நிற்காமல் நீலி கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என சாடியிருக்கிறார். மேலும் மழையால் நெல்மணிகள் ஈரமான நிலையில் சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அதிமேதாவித்தன அரசியல் செய்தார் என முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று பதிவிட்டுள்ள முதலமைச்சர், சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி ஒருமுறையாவது உழவர்களின் கோரிக்கைகளை கேட்குமாறு சொல்வாரா என்று மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உழவர்கள் நலன் காக்க தமிழ்நாடு ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இதனையும் கேட்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழவர்கள் உழைத்த உழைப்பு வீணாக கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகள் பாதிக்கப்பட்டதற்கு திமுக அரசே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, டிஜிபியை நியமிப்பதில் தமிழ்நாடு அரசுக்கு தடுமாற்றம் ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பொறுப்பு டிஜிபி என்ற ஒன்றை அறிமுகம் செய்ததே அதிமுக தான் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் டிஜிபி நியமனம் முறையாக நடந்ததாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்தார். இந்த அரசு மெத்தன போக்கில் மெத்தனமாக நடந்த கொண்ட காரணத்தினால், அலட்சியமாக நடந்து கொண்ட காரணத்தினால தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம். விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்யல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசின் கருத்தை தெரிவித்தால்தான் பதிலளிக்க முடியும் என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் 3D லேசர் கருவி மூலமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கரூரில் தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பர் 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் 12 அதிகாரிகள் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தனர். கயிறுகள் கட்டப்பட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் தடுக்கப்பட்டு 3D லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சாட்சியங்களை நேரில் அழைத்து வந்தும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வேலுச்சாமிபுரம் பகுதி கடைகள், வணிக நிறுவனங்கள், ஐடி கம்பெனிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சிபிஐ அதிகாரிகளின் சுமார் 6 மணி நேர விசாரணை வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அளவீடு செய்யும் பணிகள் சனிக்கிழமை தொடங்க உள்ளது. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. நண்பனுக்காக பிறந்த நாள் கொண்டாட சென்ற குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கூண்டோடு காட்டிக் கொடுத்துள்ளது அதிநவீன ட்ரோன். சிவகங்கை அருகே கீழக்குளம் கிராமத்தையொட்டிய காட்டு பகுதியில் குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் சிலர் கூடுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சிவகங்கை டிஎஸ்பி அமலா அட்வின் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட தனிப்படை காவலர்கள் அவர்களை கூண்டோடு பிடிக்க திட்டமிட்டனர். அதன்படி பல கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட முள்காட்டு பகுதியை அதிநவீன ட்ரோனை கொண்டு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அப்போது காட்டின் மையப்பகுதியில் சக நண்பரின் பிறந்த நாளை கொண்டாட சமையல் பொருட்கள் உள்ளிட்டவற்றுடன் குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளி கூடியிருந்தது
தெரியவந்தது. உடனடியாக அவர்களை சுற்றி வளைத்து காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். இதில் பலரும் தப்பியோடிய நிலையில் 2 பேர் மட்டுமே காவல்துறையின் பிடியில் சிக்கினர். அவர்களிடமிருந்து 2 வாள்கள், 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் சில கடத்தல் பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான 2 பேரிடம் நடத்திய விசாரணையில் ஒருவரை கொலை செய்ய பிறந்தநாள் விழாவில் திட்டம் தீட்ட இருந்தது தெரிய வந்துள்ளது. உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கியதில் பழங்குடியின பெண் உயிரிழந்தார். உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாவனல்லா, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக புலி நடமாட்டம் காணப்பட்டதால் மக்கள் அச்சத்தில் இருந்து வந்தனர். இந்த நிலையில் சிக்கி என்ற பழங்குடியின பெண் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது புதருக்குள் மறைந்திருந்த புலி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை தாக்கி வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றது. இதனை பார்த்து கூச்சலிட்ட கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் பெண்ணின் உடலை தேடிச் சென்றனர். கூட்டமாக மக்கள் சென்றதை பார்த்து புலி அங்கிருந்து ஓடியது. புலியால் வேட்டையாடப்பட்ட சிக்கியின் தலை துண்டாக காணப்பட்ட நிலையில் உடல் அருகில் இருந்த ஆற்று ஓடையில் இருந்து மீட்கப்பட்டது. இதனையடுத்து மசினக்குடியில் உள்ள மருத்துவமனைக்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் மாவனல்லா சுற்றுவட்டார பகுதியில் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட வேண்டாம் என வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது. இப்பகுதிக்குள் பொதுமக்கள் யாரும் பிரவேசிக்க வேண்டாம் என வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாலை இருள் சூழ்ந்த நேரங்களிலும் பகல் அதிகாலை நேரத்திலும் பொதுமக்கள் யாரும் புதர்மண்டிய பகுதிகளுக்கும் ஜிஆர்கே பட்டா நிலத்திற்குள்ளும் செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். 20 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி ட்ரோன் கேமரா உதவியுடன் புலியின் நடமாட்டம் கண்காணிக்கப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ராமர் கோவிலில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றுகிறார். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோயில் விழாக்கோலம் பூண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து அயோத்தி ராமர் கோயிலின் கட்டுமான பணி நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் கோயிலின் உச்சியில் பிரம்மாண்ட காவி கொடியை பிரதமர் மோடி ஏற்றி வைக்கிறார். பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு வண்ண வண்ண விளக்குகளில் அயோத்தி ராமர் கோயில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோயில் கோபுரத்தில் ராமாயண புராண கதை லேசர் ஷோவாக வெளியிடப்பட்டது. மேலும் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு அயோத்தியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். मैं सूर्यकांत तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा. உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த PR கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்றார். இந்த பதவியேற்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்தை ஆரத் தழுவி முன்னாள் தலைமை நீதிபதி PR கவாய் வாழ்த்து கூறினார். ஹரியானாவைச் சேர்ந்த சூரியகாந்த் 2018ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார். பின்னர் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது, பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், பெகசஸ் ஸ்பைவேர் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கிய அமர்வுகளில் இடம்பெற்றிருந்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்த் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 மாதங்களுக்கு பதவியில் இருப்பார். ஆஸ்திரேலியா டென்மார்க்கை தொடர்ந்து மலேசியாவும் 16 வயதிற்கு கீழ் உள்ள சிறார்களின் சமூக வலைதள பக்கங்களை முடக்க திட்டமிட்டுள்ளது. இணையதள மிரட்டல், மோசடி, பாலின சுரண்டல் உள்ளிட்டவைகளில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் வகையில் அடுத்த ஆண்டு முதல் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சமூக வலைதளங்களை தடை செய்ய மலேசியா திட்டமிட்டுள்ளது. அரசின் இந்த முயற்சிக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மலேசிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பஹீம் பட்சில் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஆஸ்திரேலிய அரசு டிசம்பர் 10 முதல் 16 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களை சமூக வலைதளங்களில் புதிதாக கணக்கு தொடங்க அனுமதிக்க கூடாது என்றும் ஏற்கனவே உள்ள கணக்குகளை நீக்கவும் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது. அதன்படி Facebook, TikTok, Instagram, Snapchat, YouTube, Reddit உள்ளிட்ட நிறுவனங்கள் 16 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களின் கணக்குகளை ரத்து செய்ய ஆஸ்திரேலிய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் குழந்தைகளுக்கான YouTube, Google Classroom, WhatsApp ஆகியவற்றுக்கு ஆஸ்திரேலியா எந்த தடை உத்தரவும் போடவில்லை. அதேபோல் டென்மார்க்கும் 15 வயதிற்கு கீழ் உள்ள சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்து அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளில் அடுத்த ஆண்டு முதல் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட உள்ளன.
அடுத்த கல்வியாண்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தை புதுப்பிப்பதற்கான உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அடுத்த 10 ஆண்டுகால வளர்ச்சியையும் செயற்கை தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை எதிர்கொள்ளும் வகையிலும் புதிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். 2026-27 கல்வியாண்டில் பேசிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை நம்ம இதில் உள்ளே கொண்டு வரலாம். அதன் பிறகு 4th to 10th, அதுக்கப்புறமேட்டு 11th 12th என்று இப்படி படிப்படியாக எடுத்த உடனே கடகடன்னு எல்லாத்தையும் பண்ணதை காட்டும் ஒரு ஃபவுண்டேஷன் லெவலில் எப்படி ஸ்ட்ராங் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு போகலாம். பிற வகுப்புகளுக்கு படிப்படியாக பாடத்திட்டங்கள் மாற்றப்படும் என்றும் வரைவு பாடத்திட்டம் டிசம்பர் மாதம் தயாராகும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் அதிநவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சுமார் 1.63 ஏக்கர் பரப்பளவில் 1967ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அம்பத்தூர் பேருந்து நிலையம் 11,81 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ளது. 26,346 சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்தில் மின்தூக்கி வசதி, 20 பேருந்துகள் நிற்கும் வசதி, 2 ATM மையங்கள், 11 கடைகள், பல்பொருள் அங்காடி உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மூத்த குடிமக்கள் காத்திருப்பு அறைகள், உணவகங்கள், தாய்மார்கள் பாலூட்டும் அறை, கழிப்பறை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், CCTV கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரது பாதையில் உறுதியுடன் பயணித்து மகத்தான திட்டங்களை அளித்து மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். மேலும் பெருநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 16 புதிய தாழ்தள பேருந்துகள், 35 மகளிர் விடியல் திட்ட புதிய பேருந்துகள் என மொத்தம் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 51 புதிய பேருந்து சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புனித சவேரியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடி வான வேடிக்கை முழங்க கம்பத்தில் ஏற்றப்பட்டது. டிசம்பர் 4ஆம் தேதி திருவிழாவின் முக்கிய அம்சமான தேர்பவனி நடைபெற உள்ளது. அதேபோல நெல்லை பாளையங்கோட்டை புனித சவேரியார் பேராலய ஆண்டு பெருவிழாவும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேவாலய வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். புனித சவேரியாரின் சப்பர் பவனி வரும் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. கார்த்திகை தீப திருநாளையொட்டி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தொலைதூர பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாளையொட்டி உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வருகை தர உள்ளனர். தொலைதூர பயணிகள் திருவண்ணாமலைக்கு சென்று வர ஏதுவாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதிநவீன சொகுசு பேருந்து மற்றும் இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது. அந்த வகையில் நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய ஊர்களில் இருந்து டிசம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு 160 பேருந்துகள் டிசம்பர் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் இயக்கப்பட உள்ளன. இணையதளம் மற்றும் செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிகள் இந்த சேவையை பெறலாம். கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி திருவண்ணாமலையில் பல்வேறு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள், கார் பார்க்கிங் வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் காலங்கரை அணைக்கட்டில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் மக்கள் செல்ஃபி எடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் அணைக்கட்டில் வினாடிக்கு 22,000 கன அடி உபரி நீரும், ஸ்ரீவைகுண்டத்தில் வினாடிக்கு 19,000 கன அடி உபரி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குடிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மேலும் அதிகளவு நீர் திறப்பால் கோரம்பள்ளம் காலங்கரை அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடி வருகிறது. அணைக்கட்டிற்கு குழந்தைகளுடன் வந்த மக்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்துச் சென்றனர்.
இதில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எப்படி தண்ணி போகுதுன்னு பார்க்க வந்தோம். நாங்கள் நிறையாவே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நல்ல வேகமாக போகுது தண்ணி. இதனால் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அணைக்கட்டில் காவல்துறை பாதுகாப்பு போட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கோவை செல்கிறார். கோயம்புத்தூரில் உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதன்படி காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாக பகுதியில் பல்வேறு வசதிகளுடன் 165 ஏக்கரில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். தாவரவியல் பூங்கா, சூரிய தகடு, சிற்பங்கள், பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் இது அமைக்கப்பட்டுள்ளது. செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர்த்தோட்டம், மூங்கில் தோட்டம் உள்ளிட்ட 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம், மிளகு மரம், குங்கும மரம் உள்ளிட்டவை இங்கு உள்ள நிலையில் ரோஜா தோட்டமும் செம்மொழி பூங்காவிற்கு மனம் சேர்த்துள்ளது. அது மட்டுமன்றி கடையேழு வள்ளல்களின் கற்சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளன. திறந்தவெளி அரங்கு, உணவகம், ஒப்பனை அறை, செயற்கை நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவாயில் உள்ளிட்ட சிறப்பம்சங்களும் உள்ளன. நகரின் மையப்பகுதியில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டு இருப்பதை சூழலியல் ஆர்வலர்கள் வெகுவாக வரவேற்றுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகள் தொடர்பாக கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலியில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி என்னும் எஸ்ஐஆர் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. எஸ்ஐஆர் என்ற பெயரில் மத்திய அரசு மறைமுகமாக வாக்கு மோசடியில் ஈடுபட முயற்சிப்பதாக திமுக கூட்டணி குற்றஞ்சாட்டி வருகிறது. மறுபுறம் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவித்து வரும் அதிமுகவினர் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக எஸ்ஐஆரில் மோசடிகளை செய்து வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி சென்னையில் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டமும் நடைபெற்ற நிலையில் எஸ்ஐஆர் பணிகளில் அதிக கவனம் செலுத்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று 82 அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலியில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எஸ்ஐஆர் கடன் நிலவரம் குறித்தும் அதிமுகவினர் மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்தும் கேட்டறிய உள்ளார். அதேபோல பூத் கமிட்டி பணிகள், தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வரும் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஒருபுறம் நான் இதை எதிர்த்தாலும் இன்னொரு புறம் நான் வாக்காளர் பட்டியலில் என் பெயரை இடம்பெறச் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடியை இந்த ஆட்சியாளர்கள், சூதுமதியாளர்கள், சூழ்ச்சியாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து விசிக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிதான் இது. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய திருமாவளவன் தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பதற்குதான் பாஜக எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். மாநில கட்சிகளை பாஜக அழித்து வருவதாகவும் அவர் விமர்சித்தார். அதிமுகவுக்கு இதுகுறித்த அறிவுரை கூறியும் அதை அவர்கள் ஏற்கவில்லை என்று திருமாவளவன் கூறினார். அந்த மாநிலங்களில் வளர்கிற மாநில கட்சிகளில் ஊடுருவி அந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்து எந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கட்சிகளையும் காலி செய்வது பிஜேபி RSS செயல் திட்டங்களில் ஒன்று. மேலும் பாஜகவை எதிர்ப்பதால் தன்னை குறிவைத்து அவதூறு பரப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் விசிக MP, MLAக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விவசாயிகளிடம் தெலுங்கில் பேசி குறைகளை கேட்டறிந்த காட்சிகளை இவை. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் நயினார் நாகேந்திரன் பரப்புரை மேற்கொண்டார். உரிமை முழங்க தேவராட்டத்துடன் கரட்டுப்பட்டி கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிராம மக்களிடம் தெலுங்கிலும் உரை நிகழ்த்திய நயினார் நாகேந்திரன் குறைகளை கேட்டறிந்தார். ஆட்சிக்கு வந்தால் மலை மாடுகள் மேய்ச்சலுக்கான தடை நீக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
ஒரு மாதத்தில் அதிமுக இணையவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என ஓபிஎஸ் தரப்பு கெடு விதித்துள்ளது. சென்னை வேப்பேரியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், ஒரு மாதத்தில் அதிமுக இணையவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என்றார். இன்னும் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணைவதற்கு கெடு விதித்தார். டிசம்பர் 15ஆம் தேதி மீண்டும் கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு, அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இன்று நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடும் நிலையில் ஓபிஎஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தான் பெரிய பணக்காரன் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் விஷால் தெரிவித்திருக்கிறார். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என்று அவரது தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் நடிகர் விஷால் வாங்கிய 21,29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் செலுத்தியது. விஷாலுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறியதால் பணத்தை திருப்பித் தர உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அதனை விசாரித்த தனி நீதிபதி லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21,29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்குமாறு விஷாலுக்கு உத்தரவிட்டார். அதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விஷால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 15 கோடி ரூபாய் கடனுக்கு ஆண்டிற்கு 30% வட்டியுடன் திரும்ப செலுத்த பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதம் என்றும், லைகா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரர் இல்லை எனவும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அப்படியானால் நடிகர் விஷால் திவாலானவர் என அறிவிக்க தயாராக இருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினர். 30% வட்டி என்பது மிக அதிகம் என கூறிய நீதிபதிகள் லைகா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவுக்கு பதிலளிக்குமாறு லைகா நிறுவனத்திற்கு ஆணையிட்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீப திருநாளில் விளக்கு ஏற்றுவது குறித்த வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறையை எதிர்மனுதாரராக நியமிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் விளக்கு தூணில் விளக்கு ஏற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் கோயிலுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதிக்க கூடாது என புது மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை அமைதியற்ற பகுதியாக மாற்ற முயற்சி நடந்ததாகவும், தேர்தல் வருவதால் இதுபோன்ற பிரச்சனைகள் எழுப்பப்படுவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி கோரிய இடம் தர்காவிற்கு சொந்தமானது என தர்கா சார்பில் வாதிடப்பட்டது. ஏற்கனவே உரிமையியல் நீதிமன்ற உத்தரவில் தர்கா அமைந்துள்ள இடம் மற்றும் நெல்லித்தோப்பை தவிர மற்ற இடங்கள் அனைத்தும் கோயிலுக்கு சொந்தமானவை என உள்ளதாக மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி, தீபம் ஏற்றக்கூடிய மலை உச்சி வேறு, தர்கா உள்ள மலை உச்சி வேறு என்பது நேரில் ஆய்வு செய்ய வந்தபோது தெரிய வந்ததாக கூறினார். சமூக நல்லிணக்க நோக்கில் பார்க்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அது அரசின் கையில்தான் உள்ளது என்று நீதிபதி பதிலளித்தார். மேலும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வக்பு வாரிய நிர்வாகத்தை எதிர்மனுதாரராக சேர்த்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 24 நாடுகள் கலந்து கொள்ளும் 14வது ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதுரை மற்றும் சென்னையில் நடைபெறவுள்ளன. வரும் 28ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் சென்னை ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போட்டி குறித்து அறிந்திடும் வகையில் மாவட்ட வாரியாக உலகக்கோப்பை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான பாதுகாப்பு வசதி, உணவு வசதி, போக்குவரத்து வசதி, தங்கும் வசதி, இந்த மாதிரி அதனையும் செய்யப்பட்டிருக்கு. நல்ல டிமாண்ட் இருக்கு டிக்கெட்ஸுக்கு. ஸோ பொதுமக்கள்கிட்டையும் விளையாட்டு வீரர்கள், ஹாக்கி ரசிகர்கள்ட்ட கேட்பது வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி பற்றி நீங்கள் நிறைய பேர் சொல்லுங்க. வரும் 28ஆம் தேதி போட்டி தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சிறையில் உள்ள இலங்கை பெண்ணுக்கு சென்னையில் வாக்குரிமை அளித்தது குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா என்ற 53 வயது பெண் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியதாக தேசிய புலனாய்வு அமைப்பின் கியூ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பிற்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி திரட்டியது, டென்மார்க்கில் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவருக்கு பணப்பரிமாற்றம் செய்தது மற்றும் மும்பையில் இருந்து 42 கோடி 28 லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமாக பெற முயன்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது NIA வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது. மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறையும் இந்த விவகாரத்தை விசாரித்து வருகிறது. இந்நிலையில் மேரி பிரான்சிஸ்காவின் ஆவணங்களை பரிசோதித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலிகிராமம் பகுதி வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருப்பதை கண்டறிந்துள்ளனர். இந்நிலையில் மேரி பிரான்சிஸ்கா போலி வாக்காளர் அட்டை பெற்ற தகவலை மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அமலாக்கத்துறை பகிர்ந்துள்ளது. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசில்டா கருத்து பதிவிட தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக சமையல் நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் டாக் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. கிறிசில்டாவின் சமூக வலைதள பதிவுகளால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை 21 கோடியே 25,000 ரூபாய் மதிப்பிலான கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என கிறிசில்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிறிசில்டாவின் கருத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் இவ்வழக்கில் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. சிவகாசியில் பெய்து வரும் தொடர் மழையால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுக்கான சுமார் 200 கோடி ரூபாய் பட்டாசு வர்த்தகம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1200 பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவின் பெரும்பாலான பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் சிவகாசியில் கடந்த தீபாவளி பண்டிகை முடிந்து 2 வாரங்களுக்கு பின்னர் உற்பத்தி பணிகள் தொடங்கின. உற்பத்தி பணிகள் தொடங்கியதில் இருந்தே தொடர் மழை மற்றும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பட்டாசு உற்பத்திக்கு உகந்த சீதோஷ்ண நிலையின்றி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்மஸ், புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டை நோக்கி நம்ம இந்தியா முழுவதுமே சப்ளை பண்ணுவோம். அதுக்குரிய காலம்தான் இது. இந்த டயத்தில் உற்பத்தியாளர் தான் பொதுவாக நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புவோம். இப்போ இந்த மழையினால் நம்மளால் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டு அதனால் சுமார் ஏறத்தாழ ஒரு 200 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் பாதிக்குமோ என்கின்ற அச்சம் எங்கள் உற்பத்தியாளர் மத்தியில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் நிலையும் உருவாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் IAS அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்வதற்கான கால தாமதம் குறித்து விளக்கமளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வரும் 4ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்த போது மாநகராட்சிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி கேட்டு 19 மாதங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என்று விளக்கம் அளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் 3 அதிகாரிகள் புலன் விசாரணை அதிகாரிகளாக இருந்துள்ளனர் என்பதால் அவர்கள் தனித்தனி மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டியிருப்பதால் அவகாசம் வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டதை எதிர்த்து திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். அறுவடை செய்யும் நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கனமழை பெய்தது. இதனால் நெல் மூட்டைகள் நனைந்தன. இதனால் கொள்முதல் செய்யப்படும் ஈரப்பத வரம்பை 17% 22% அதிகரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் ஈரப்பத
காப்பத வரம்பை உயர்த்த மத்திய அரசு மறுத்துவிட்டது. இதனை எதிர்த்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம். ஈரப்பத அளவினை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நியாயமான வாக்காளர் பட்டியல் வெளியாகுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அதாவது ஷிஃப்டட் டெத் ஹோல்டர்ஸ் இந்த வாரம் அதாவது கொடுக்கணும். இது வந்து BLA2க்கு கொடுக்கணும். இதை மற்ற மாவட்டங்கள்லாம் கொடுத்துட்டாங்க திங்கட்கிழமையே. அது பொதுச்செயலாளர் இப்படி எல்லா மாவட்டத்துக்கும் எங்கள் கட்சிக்காரர் கொடுத்தா தான் நான் சொன்னேன். SIR வந்து நல்ல நோக்கம், ஆனால் அது சிதைக்கின்ற வேலையை வந்து அது செய்யக்கூடாது. அதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு. இந்நிலையில் SIR பணிகள் குறித்து தங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றும் அதில் தாங்கள் மட சாம்பிராணியாக இருக்கிறோம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி இதை எழுதியிருக்காங்க. இதை நீங்களே இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம். பயிற்சி முகாம் கொடுத்தோம், பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு, என்னன்றது தெரியலன்றாங்க. நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ. ஆனா இங்க என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்க இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுல எவ்வளவு தூரம் பாருங்க. இது மாதிரி செய்யலாமா? இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கு புரியல. நாங்க மடச்சாம்பிராணியா இருக்கோங்க.